குழந்தைக்கு ஆட்டிசமா 10 அறிகுறிகள் வைத்து கண்டுபிடிக்கலாம். என் குழந்தைய நான் பேர் சொல்லி கூப்பிடுறப்ப திருப்பி பார்க்கவே மாட்டாங்க, இல்ல எந்த ரெஸ்பாண்டும் பண்ணவே மாட்டாங்க. 2 வயசு ஆயுமே என் குழந்தை பேசவே இல்லை. இது எதுவும் ஆட்டிசம் மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா? ஆட்டிசத்துக்கு மெடிசன் மருந்து மாத்திரை எதுவும் கொடுத்து சரி பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஆட்டிசம் அப்படின்னு சொன்னாவே பயப்படுற பேரண்ட்ஸ் தான் அதிகம். இந்த ஆட்டிசத்தை எந்தெந்த அறிகுறி எல்லாம் வச்சு ஏர்லியரா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் முழுமையா பேச இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா அறிகுறியும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் தான் நிறைய மதருக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகும், அவங்களும் பார்ப்பாங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவராக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோயோ நோயின் அறிகுறியோ இல்லைங்க, அது ஒரு டிசார்டர் அப்படிங்கிறது. அதாவது குழந்தையுடைய மூளை வளர்ச்சியில எந்த ப்ராப்ளம் இருக்காது. மூளையில இருக்கிற நியூரான் தான் நம்மளுடைய மூளையை இயங்குறதுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்கு. நம்ம மூளை இயங்கணும் அப்படின்னா இந்த 2 நியூரானுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா தான் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் மாதிரி விஷயங்கள் நடக்குது. குழந்தையுடைய மூளை வளர்ச்சியில 4 பங்கு இம்பார்ட்டன்ட். அதை மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், கிராஸ் மோட்டார், அதாவது உடம்புல இருக்கிற மசிலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே. 2வது, ஃபைன் மோட்டார், அதாவது சென்சேஷன் சென்சரி ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வச்சு செய்யக்கூடியது. 3வது, சோசியல் அப்படிங்கிறது. குழந்தை வெளியே எல்லாத்தையும் எப்படி பழகுறாங்க, வீட்டுல எப்படி பழகுறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. 4வது, லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்டிசத்துல குழந்தையுடைய சோசியல் அண்ட் லாங்குவேஜ் தான் ப்ராப்ளமா இருக்கும், அதுதான் அஃபெக்ட் ஆகும். இந்த ஆட்டிசம் பிரச்சனைக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் 40ல இருந்து 50 சிம்டம்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே குழந்தைகளுக்கு வருமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு குழந்தை எடுத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 5ல இருந்து 10 அறிகுறிகள் காமிக்கலாம். அதனாலதான் இதுக்கு பேரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படிங்கிறது. ஒரு குழந்தைக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும் சிம்டம்ஸ். ஒரு குழந்தைக்கு இருக்கிறது இன்னொரு குழந்தைக்கு இல்லாம இருக்கலாம், இன்னொரு குழந்தைக்கு இருக்கிறது இவங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீசெண்டா என்னோட ஓபிக்கு ஒரு 3 மாத குழந்தையை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. தன்னுடைய குழந்தை ஆட்டிசம் இதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நிறைய சோசியல் மீடியால இல்ல யூடியூப்ல எல்லாம் நான் பாக்குறேன், அதுல சொன்ன மாதிரியே என் குழந்தை பண்ணது போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வராங்க. இந்த மாதிரி ஆட்டிசம் அப்படின்னாவே நிறைய பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கிளியர் கட்டான சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாதனால. நீங்களும் உங்க குழந்தை பண்ற ஒரு சின்ன ஆக்ஷனையை பார்த்து ஆட்டிசமா இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்க, இல்ல பயந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி 40ல இருந்து 50 சிம்டம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. நான் மோஸ்ட் காமன் என்னுடைய பிராக்டிஸ்ல நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இங்க நான் சொல்ல போறேன். அது ஒரு 10 அறிகுறியா இருக்க போகுது. இந்த அறிகுறிகளை 2ஆ நான் பிரிக்கிறேன். 1 வயதுக்கும் கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், 1 வயதுக்கும் மேல இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட், 1 வயதுக்கு கம்மியா இருக்காங்க உங்க குழந்தை அப்படின்னா நோ சோசியல் ஸ்மைல். அதாவது ஒரு குழந்தைய ஒரு 3 மாதத்துல நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய பேரண்ட் என்ன கேட்பாங்க, என் குழந்தை பிறந்ததுல இருந்தே சிரிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் தவறு. ஒரு குழந்தை தூக்கத்துல சிரிக்கிறது சோசியல் ஸ்மைல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். குழந்தைகிட்ட பேசுறப்போ நம்மள்ட்ட யாரோ பேசுறாங்க, நம்மள்ட்ட யாரோ எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதா சோசியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 3 மாதத்துல வரல அப்படின்னா இது ஆட்டிசமோட அறிகுறியா இருக்கும். அடுத்து, ஐ கான்டாக்ட், அதாவது உங்க குழந்தைய ஒரு 2 மாசத்துல அழகா குழந்தை அம்மா பாக்குறாங்க அப்படின்னா உங்க கண்ணு டு கண் பாப்பாங்க. இதுதான் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு 2 மாதத்துல இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள அச்சீவ் ஆயிருந்திருக்கணும். இது இல்ல அப்படின்னா அதை ஒரு அறிகுறியா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், பாயிண்டிங் அவுட், அதாவது ஒரு 9 மாதத்துல இருந்து 1 வயது குழந்தைகள் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட தான் பாப்பாங்க. இங்க பாரு, அந்த புறா பாரு, பறவை பாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதை பார்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆட்டிசம் அறிகுறி இருக்கிற குழந்தைகள் உங்களுடைய கையை தான் கை விரல்களை தான் பாப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான அறிகுறி. அதே போல ஒரு குழந்தைக்கு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வார்த்தையினால சொல்ல முடியுதோ இல்லையோ கையை காமிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணியாவது சொல்ல தெரியணும். பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு அது செய்ய முடியாது. நெக்ஸ்ட், ஒரு 1 இயர்ல ஒரு குழந்தை இமிடேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அவங்கள சுத்தி இருக்கிறவங்க செய்யறத அவங்களும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மதர் போன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தை கையில கிடைக்கிற ஆப்ஜெக்ட் இல்ல டாய்ஸோ ஈவன் பேப்பர் கூட வச்சு அவங்களும் அதை பேசணும் அப்படின்னு இமிடேட் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட், ஒரு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா கூட எம்டி டம்ளர் எடுத்துட்டு அவங்க தண்ணி இருக்கிற மாதிரி இமேஜின்
பண்ணி வந்து இமிடேட் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து செஞ்சு காமிப்பாங்க. இத வந்து ஆட்டிசம் குழந்தைனால செய்ய முடியாது. நெக்ஸ்ட் எமோஷனல் லாகிங், அதாவது ஒரு வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளையே வந்து பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஃப்டர் 3 months வந்து குழந்தை வந்து நல்லா பிளேஃபுல்லா விளையாடணும், சிரிக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஆட்டிசமான குழந்தைகளுக்கு வந்துட்டு அவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு அழுகுற மாதிரி பண்றீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு வந்து ஃபேஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து மாத்தணும்ல, ஆனா இவங்க வந்து மாத்த மாட்டாங்க. சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டா இருக்கும் ஒரு வயதுக்கும் கம்மியா இருக்கிற குழந்தைகளுடைய அறிகுறி. ஒரு வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும்? ஃபர்ஸ்ட், ஷேரிங் த டாய்ஸ், அதாவது ஒரு வயதுக்கு மேல இருக்க குழந்தை வந்து ஒரு ஷேர் பண்ணி விளையாடணும். அவங்களோட டாய்ஸ் யாராவது வந்திருக்காங்க, நெய்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா. ஆனா இந்த குழந்தைகள் வந்து ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் வந்து அவ்வளவு ஈஸியா ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய டாய்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து அவங்களுடைய பிளே டைம்ல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்க யாரோடய விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஈவன் பேரண்ட்ஸோட கூட விளையாடணும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களே அவங்களுடைய உலகத்துல தனியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த டைம் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட், ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர் ஆர் ஆக்ஷன். ஒரு குழந்தை ஒரு வயதுக்கு மேல ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி செய்யற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒரு டாய்ஸ் ஆகட்டும், அந்த டாய்ஸ்ல இருக்கிற ஒரு வீல் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. ஒரே ஒரு பர்டிகுலர் பாட்டு தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்னு ரிஸ்ட்ரிக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய சாய்ஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சில விஷயங்கள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் ஆகட்டும், இந்த கலர் சட்டை அப்படின்னா அந்த கலர் சட்டை தான் அவங்க வந்து போடணும் ஆசைப்படுவாங்க. இல்ல அதே ஷர்ட் தான் வந்து போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு பிளே கிரவுண்ட் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கூட ஒரு குழந்தை வந்து ரிப்பீட்டேட்டிவா ஒரே சர்க்கிள்குள்ள வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை வந்து வேணாவா அப்படின்னு பிரேக் பண்ணி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவா கோவப்படுறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஆகட்டும், அதுவுமே ரெஸ்ட்ரிக்டிவா எனக்கு இந்த டாய்ஸ் தான் பிடிக்கும், இந்த கேரக்டர் தான் பிடிக்கும், இந்த கார்ட்டூன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் சாய்ஸ்லயே அவங்க இருப்பாங்க. வேற எதையுமே எக்ஸ்ப்ளாய்டும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், ஒரு வயதுக்கு மேல இருக்க குழந்தைகள் தன்னுடைய பேரை வந்து நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. சோ நீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு திரும்பி பாக்குறதாகட்டும், இல்ல வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சிரிக்கிறது, இல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறது இதெல்லாமே ஆரம்பிச்சிடும். சோ இந்த குழந்தைகள் வந்து நீங்க என்னதான் நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அவங்க வந்து அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், சென்சிட்டிவ் டு நாய்ஸ், அதாவது ஒரு அதிக சவுண்ட் வந்து ஒரு ஸ்பீக்கர்ல சவுண்ட் கேக்குது அப்படின்னா அவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. நெக்ஸ்ட், எமோஷனல் லாகிங், அதாவது இந்த குழந்தைங்க வந்து அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறதோ, இல்ல வந்து அம்மா அப்பாட்ட வந்துட்டு ஒரு சேடா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க அவங்க விளையாடுறப்போ, இல்ல ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு கோவப்பட்டு இருப்பாங்க. தவிர இந்த டைம்ல எமோஷன் காமிக்கணும் அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு யாராவது எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அப்படின்னாலும், ஒரு ஹக் பண்றாங்க இல்ல கிஸ் பண்றாங்க அப்படின்னா கூட சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது, ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு கிராங்கியா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எமோஷனலா வந்து அவங்களால வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. நெக்ஸ்ட், ஸ்பீச் டிலே, அதாவது ஸ்பீச் டிலே அப்படின்னாவே நிறைய பேரண்ட் நினைச்சுக்கிறாங்க என் குழந்தை வந்து பேசவே இல்ல அதனால ஆட்டிசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஆட்டிசம் ஒண்ணு இருக்கு, ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்க குழந்தை எல்லா மைல்ஸ்டோனும் கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டே இருக்காங்க. முக்கியமா அந்த சோசியல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றாங்க, சோசியல் ஸ்மைல் பண்றாங்க. நான் சொன்ன அறிகுறி எதுவுமே இல்லாம ஸ்பீச் டிலே மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே அப்படின்னு இந்த கண்டிஷன் சொல்லுவோம். இதுவும் ஆட்டிசம் ஒண்ணு இல்ல. சோ உங்க குழந்தை பேசல அப்படின்னாவே அது ஆட்டிசமா இருக்கும் அப்படின்னு நீங்க பயந்துக்க வேணாம். நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல நான் சொன்ன அறிகுறிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு தடவை பாத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே கூட்டிட்டு வருவாங்க என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்ல, உங்க குழந்தைய நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன எல்லா அறிகுறியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அறிகுறி எந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. கண்டினியூஸா உங்க குழந்தை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு பீடியாட்ரிஷியனை போய் பாத்துக்கிறது நல்லது. இன்னொன்னு, நம்ம சொசைட்டில ஆட்டிசம் அப்படிங்கிறது ரொம்ப பயந்து போய் ஒரு டாக்டர்கிட்ட வராங்க அப்படின்னா இதோட ஆட்டிசமா இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டு சொன்னோம் அப்படின்னா நிறைய டாக்டர் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. அது கரெக்டா வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணவும் மாட்டாங்க. நிறைய பேரண்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இத மெடிசன்னால சரி பண்ண முடியுமா, மருந்து மாத்திரை எதுவும் கொடுங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான். இந்த மெடிசன் அப்படிங்கிறது எந்த ரோலுமே இதுல இல்ல. ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது ஏர்லியரா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். 1.5 வயசுல நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாலும் தெரப்பி மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயம், குழந்தைக்கு தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டாவே நிறைய பேரண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்ல ஏன் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஏன் தெரப்பி கொடுக்கணும், தெரப்பி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 100 குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்னா 20 to 40 குழந்தைகளுக்கு வந்து நார்மல் ஐக்யூ தான் இருக்கும். சோ உங்க குழந்தைக்கு வந்து நார்மலான ஐக்யூ இருக்கு
இருக்கு. சின்ன சின்ன தெரப்பி கொடுக்கறது மூலம் அவங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் என்ஹான்ஸ் ஆகி அவங்க இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு தெரப்பி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சோ இந்த அறிகுறி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஆட்டிசம் வந்து ரூல் அவுட் பண்றதுக்கு ஒரு கொஸ்டினரி மாதிரி டாக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்க குழந்தை ரொம்ப டல்லா மந்துன்னு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குற பேரண்டா நீங்க, உங்களுக்குனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.